என்னடா ரொம்ப நாளா அரசியல்ல ஒரு பீஸை காணுமே, அது எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு மஜாவான என்ட்ரிய போட்டிருக்காரு ராகுல் காந்தி. நமஸ்கார், how are you? இந்த முறை அவர் கையில் எடுத்திருக்கிற குரலி வித்தை என்னன்னா குற்றச்சாட்டு என்னன்னா, எலெக்ஷன்ல மோசடி நடந்திருக்கு, நிறைய போலி வாக்காளர்கள் மூலமா பொய் வாக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு ஜார்ஜ் சோரோஸ் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே படிச்சிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வச்ச இந்த குற்றச்சாட்டுகள்ல எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை. அப்படி இருந்தா காங்கிரஸ் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா? ராகுல் காந்தி எவிடன்ஸ்னு வீடியோ முழுக்க சொன்னாரே, அந்த எவிடன்ஸோட சோர்ஸ் எங்க? ட்ரஸ்ட் மீ ப்ரோன்னு சொல்லுவாரு போல. டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் ஏன் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடலன்னு கேட்டிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வ வலைதளத்துல எல்லா ஓட்டர்ஸோட லிஸ்டும் பிடிஎஃப்ல கொடுக்கறாங்களே, அப்படி இருக்கும்போது ஏன் போய் சொல்லணும்? அவர் டூப்ளிகேட் குடும்பம்னு சொன்ன ஒரு குடும்பம் நிஜமாவே வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அந்த குடும்பமே முன் வந்து கொடுத்திருக்கு. இதுக்கு அவர் என்ன பதில் வச்சிருக்காரு? உண்மையாலுமே எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு செஞ்சிருந்தா ஓத்துல கையெழுத்து போடுங்கன்னு கேட்டும் அவர் கையெழுத்து போடாம ஏன் எஸ்கேப் ஆகணும்? தேர்தலில் வெற்றி பெற முடியலைங்கிற விரக்தியில இப்படி பேஸ்லெஸ்ஸான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி ஜனநாயகம் மேல பழி போடுறதெல்லாம் பால்வாடி அரசியலுங்கிறத நம்ம பப்பு எப்பதான் புரிஞ்சுக்க போறாரோ?